திமுக அரசு வந்து ஏற்கனவே வந்து ஒரு நிதி நெருக்கடியில இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஒரு கம்பி மேல நடக்கிற மாரியான ஒரு நிலைமையில தான் அந்த நிதி நிலைமை இருக்கு ஆக்சுவலா. ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. அதாவது வருவாய் அதிகப்படுத்துற மாரியான விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக அரசுடைய சொந்த வரி வருவாயை அதிகப்படுத்துற மாரியான விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக அரசோட மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட 70% அதோட சொந்த வரி வருமானம் தான். அதுவும் அதுல அத கொஞ்சம் அதிகப்படுத்துற மாரியான விஷயங்கள், கொஞ்சம் அந்த பற்றாக்குறைய குறைக்கிற மாரியான விஷயங்கள அவங்க பண்ணியிருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இன்னும் வந்து முழுமையா வந்து அவங்க நிதி சிக்கல்ல இருந்து விடுபட்டாங்கன்னா, இன்னும் விடுபடல. இன்னும் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம். நிதி ஒதுக்குறது போன்ற விஷயங்கள்லாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க கொடுக்கப்பட்ட திட்டங்கள் இருக்குல்ல. அதாவது இப்ப மகளிருக்கு உரிமை தொகை குடுக்குற விஷயங்கள் ஆகட்டும், 1,30,00,000 பேருக்கு. அப்புறம் இலவச பஸ் பயணம் ஆகட்டும், அல்லது வந்து குழந்தைகளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆகட்டும், இல்ல மகளிருக்கு ரூ. 1000 காலேஜ் போற மகளிருக்கு, பசங்களுக்கு ரூ. 1000 குடுக்குற விஷயங்கள் ஆகட்டும். இது மாரி வந்து பல ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ வந்து ரொம்ப அதுல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்த வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. நிதி மேனேஜ்மென்ட்ல வந்து, பைனான்சியல் மேனேஜ்மென்ட். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த வாட்டி இந்த பட்ஜெட் வந்து தேர்தல் ஆண்டா இருக்கிறதுனால, தேர்தல் நடக்க போற ஆண்டா இருக்கிறதுனால, இப்ப மத்திய மத்திய அரசு வந்து உதவி பண்ணதுனால ரூ. 10,000 வந்து பீகார்ல குடுத்தாங்க. மத்திய அரசு ஓ! சேர்ந்து பண்ணதுனால. அதுவும் வேற ஏதோ ஒரு வேற ஒரு திட்டத்துக்காக வேர்ல்டு பேங்க் குடுத்த பணத்த எடுத்து செலவழிக்கிறதுக்கான விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. அது வந்து மத்திய அரசு பர்மிஷன் குடுக்குறாங்க. வேற ஒரு திட்டத்துக்காக வந்த வேர்ல்டு பேங்க் வந்த பணத்த எடுத்து அவங்க நல்ல இது எல்லாம் இஷ்டத்துக்கு ரூ. 10,000 பொம்பளைங்களுக்கெல்லாம் குடுத்துட்டாங்க. கேட்டா வந்து சுய உதவி குழு குடுத்தாங்க. ஒருத்தரும் சுய உதவி குழு ஆரம்பிச்ச மாரியே எனக்கு தெரியலன்றாங்க. ரூ. 10,000 வாங்கி அந்த மாசம் செலவுக்கு எல்லாம் பயன்படுத்தினாங்க. ஓட்ட போட்டாங்க அவ்வளவுதான்.